ரொம்ப வயதானவங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப இளம் வயசு பசங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி பிரச்சனையை கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் எழநாட்டு சனியாவே இருந்தாலும் குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுறதுனால, சனி கப் சிப்புன்னு சைலண்டா உட்காந்துட்டார். நம்மள கெடுக்கணும், தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்சன் அமைதியா உட்கார போறார். இது பெரிய ரிலீஃப். அதுக்கும் மேல குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவத்துல வந்து அமர்றார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், நம்மளோட கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ மேஷராசி என்பர்களுக்கு டிஃபால்ட்டாக 4 விஷயம் நடக்குமா. ஒன்று, இடம் மாற்றம் அப்படின்றது இருக்கும். 15 வருஷமா ஒரு இடத்துல இருப்பீங்க, 20 வருஷமா ஒரு இடத்துல இருப்பீங்க. ஒரு ஊரில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாமல் வெளியூர், வெளி மாநிலம் அப்படி போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 2வது, தொழில் மாற்றம். நீங்கள் எந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவரையே கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்கிறேன். மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கலாம். ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேஷன் ஷோஸ் கண்டக்ட் பண்ணணும்னு தோணும். தாராளமாக செய்யலாம். உங்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.